கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது நண்பர்களே. அந்த தகவலை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. பேன் கார்டு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன அறிவிப்பு வெளியாகிட்டு கவர்மெண்ட் புதுசாக வந்தால் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் என்டிஏ கவர்மெண்ட், என்டிஏனா ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய நம்முடைய பிஜேபி பார்ட்டி, ஐஎன்சி, அதாவது இந்தியா வந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கிறது கூட உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் வருமான வரி சட்டத்தின் கீழ் பேன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் அதனை தங்கள் ஆதார் அட்டையோடு இணைக்க வேண்டும். இது ஏற்கனவே காலாவதியாகிவிட்டது. இருந்தாலும் கூட இதுவரை இணைக்காதவர்கள் 1000 ரூபாய் அபராத தொகையோடு 2024ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி இணைக்கலாம். கடந்த லாஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க, 1000 ரூபாய் கட்டாமல் ஃப்ரீயாக பண்ணிக்கோங்க, டேட் ஃபைனல் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, பண்ணிக்கலாம் மறுபடியும், பட் 1000 ருபீஸ் ஃபைன் கட்டணும். ஒருத்தர் 1000 ருபீஸ் ஃபைன் கட்டினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் பண்ணலன்னா எவ்வளோ கோடிகள் போகும். பார்த்து இது மனித தவறுனால நம்ம சரியாக கவனிக்கிறதுனால இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஓசலில் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பேன் கார்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தின் மிக முக்கியமான அறிவிப்புகளாக இது மட்டும் பண்ணலன்னா 2024ஆம் ஆண்டு நம்முடைய பேன் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு வரி விலக்கு, அதிக விகிதத்தில் செலுத்தப்படும் வருமான வரின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பிடிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் பேன் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய யூசஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விதமான புதிய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போ பேன் கார்டு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய நியூஸஸ், புதிய இஷ்யூஸ் அப்படின்றது வருமானத்தையும் நம்ம நோட் பண்ணி தான் பார்க்கணும். நம்முடைய தமிழகத்தில் வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பேன் கார்டு யூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு மிகவும் முக்கியத்துவமாக இருக்குது. எனக்கெல்லாம் நினச்சிருங்கப்பா, அது ஒரு தொல்லை, நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க. ஓகேங்களா, புது கவர்மெண்ட் வந்துச்சுன்னா மேபி பிரச்சனை இல்லை. அது எல்லாமே அப்படியே புதுசாக ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்று இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சமூக கூட்டம் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.